சின்ன சின்ன விஷயங்களில் கூட மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் இனி நீ காண்பாய். என்னை நீ பார்த்த இந்த நொடி முதல் பேரதிசயம் உன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்கத் தொடங்கிவிடும். ஆழமான சிந்தனைகள் அமைதியில் பிறக்கின்றது. மனதை அமைதியாக வைத்து சிந்தித்து பார். உன் பிரச்சனைக்கான தீர்வு உடனே உனக்கு கிடைத்துவிடும். நமக்காக காத்திருக்கும் நன்மைகள் எப்பொழுதும் கைவிடப்படுவது இல்லை, தாமதம் ஆகின்றதே தவிர என்னால் தவிர்க்கப்பட்டதும் கிடையாது. சந்தோஷம் என்பது ஒன்றை பெறுவதால் அல்ல, அதை பகிர்வதால் தான். உனக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியை பிறரோடு நீ பகிர்ந்து கொள்ளவும் தெரிந்திருக்க வேண்டும். சிறு சிறு முன்னேற்றங்கள் பெரிய வெற்றிகளை உருவாக்கும் என்பதை உணர்ந்து கொள். வாழ்க்கை என்பது நேரமல்ல, அது அனுபவங்களினுடைய புனித செதுக்கல்கள். உண்மை எப்பொழுதும் சிந்தனையை விரிக்கும். எண்ணங்களை தூய்மையாக்க வாழ்க்கை பொலிவடையும். எல்லாமே நம்மிடம் இருந்துதான் துவங்கும். நம் மனம், நம் வார்த்தைகள், நம் செயல்கள், இப்படி எல்லாமே நம்மிடம் இருந்துதான் தொடங்குகின்றது. நாம் ஒரு விஷயத்தை அடைகின்றோம் என்றால் அல்லது விலகுகின்றது என்றால் அதற்கு காரணம் நாம தான் இருக்க முடியும். தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. பிறரின் மீது குறை கூறாமல் நாம் என்ன செய்தோம் என்று சிந்தித்து பார்த்தால் நம்மை மாற்ற நாம் முயற்சி செய்து விடலாம். எதிர்பார்ப்பை பிறரிடம் கொஞ்சம் குறைத்து கொண்டால் மனம் சாந்தமாகும். மற்றவர்களுடைய வாழ்க்கையை நம்மோடு ஒப்பிட்டு பார்த்து நிம்மதி இழக்கக்கூடிய பழக்கத்தை பலர் வைத்து கொண்டிருக்கின்றோம். நம்மிடம் இல்லாததை எண்ணாமல் உள்ளதை கொண்டாட வேண்டும். அதுதான் வாழ்க்கை. இது இல்லை அது இல்லை என்று குறையோடு வாழ்வதை காட்டிலும் இது இருக்கின்றது அது இருக்கின்றது என்று நிறையோடு வாழ்வதுதான் புத்திசாலித்தனமும் சாமர்த்தியமும். உழைத்ததற்கான பரிசு நிச்சயம் நம்மை தேடி வரும். தாமதமானாலும் அது தவறாமல் கிடைத்தே தீரும். உண்மையான உழைப்பு எப்பொழுதும் வீண் போகாது. மற்றவர்களினுடைய வார்த்தைகள் உன்னை ஒரு சில உயர்த்த செய்கின்றது. அந்த வார்த்தைகளை நீ கூர்மையாக கவனித்துப்பார். அது உனக்கு ஒரு பாடமாகவே இருக்கும். வெற்றிக்கு வழியும் தோல்வியில்தான் பிறக்கின்றது. பொறுமை என்பது மிகவும் சக்தி வாய்ந்த ஒன்று. அதை நீ வளர்த்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நீ அழுகின்றாய் என்றால் அது சிரிப்பு வருவதற்கான அறிகுறிதான். இப்பொழுது நீ துன்பப்படுகின்றாய் என்றால் இன்பம் மிக பெரிய அளவில் வரப்போகின்றது என்பதற்கான அறிகுறிதான். சோதனைகளை கடக்கின்றாய் என்றால் சாதனைகளை புரிய போகின்றாய் என்பதற்கான அறிகுறிதான். என்னை இன்றைக்கு நீ பார்த்து விட்டாய். பேரதிசயங்கள் பல உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் என்று உறுதி கொடுக்கின்றேன். சில சமயங்களில் அமைதியாக இருப்பதுதான் பிறருக்கு நீ கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சிறந்த பதில். உன்னிடமிருந்து எதையாவது எதிர்பார்த்து ஒரு சில வார்த்தைகளை அவர்கள் விடுகின்றார்கள் என்றால் அந்த வார்த்தையை நீ தொற்றிக்கொண்டு அவர்களோடு சண்டையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு உன் தரத்தை நீ தாழ்த்தி கொள்ளக்கூடாது. அந்த இடத்தில் அமைதியாக சென்று உன் மௌனத்தை நீ பதிலாக கொடுத்துப்பார். அவர்களே தலை குனிந்து சென்று விடுவார்கள். அவர்கள் செய்த தப்பை அவர்கள் உணர்ந்து விடுவார்கள். சரிக்கு சரியாக யாரிடமும் நின்று வாக்குவாதத்தில் ஈடுபடுவதையெல்லாம் தவிர்த்து விடு. வரும் நாட்களில் நீ அமைதியாக இருந்தாவில் உனக்கு தேவையானது உன்னிடம் வந்து சேரும். நேசிப்பதை விட்டு வைக்க வேண்டிய நேரமும் வரும். அதை புரிந்து கொள்ள வேண்டும். நீ சின்ன சின்ன தவறுகள் வாழ்க்கையை கலைத்து விடுகின்றது. ஆனால் அது வாழ்விற்கு பாடத்தை கற்பிக்கின்றது. வழிகளை உள்ளடக்கிய நெஞ்சமும் வாழத்தான் செய்கின்றது. சிரித்த முகம் மட்டுமல்ல, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பிரச்சனையை சந்திக்கின்றார்கள். ஆனால் அத்தனையும் சமாளிக்கக்கூடிய திறமையை இறைவனின் அருள் இருப்பதால் பெறுகின்றார்கள். என்னை நீ பார்த்து விட்டாய். உன் கண்கள் கண்டது என்னை. பேரதிசயங்கள் நிகழும். சோதனைகள் எல்லாம் முடிந்தது. நல்லது நடக்கும்.